சனிக்கிழமை 31ஆம் நாள். விடுதலை பயணம் அதிகாரம் 7 மற்றும் 8. ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார், நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக வைத்துள்ளேன். உன் சகோதரன் ஆரோன் உன் வாக்கினனாக இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடுவதையெல்லாம் நீ எடுத்து சொல்வாய். பார்வோன் தன் நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை போகவிடும்படி அவனிடம் உன் சகோதரன் ஆரோன் பேசுவான். நான் பார்வோனின் மனதை கடினப்படுத்துவேன். எகிப்து நாட்டில் என்னுடைய அடையாளங்களையும் அருட்செயல்களையும் பெருக செய்வேன். பார்வோன் செவி சாய்க்க மாட்டான். எனவே நான் எகிப்து நாட்டிற்கு எதிராக கை ஓங்குவேன். பெரும் தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றிய பின் என் மக்களாகிய இஸ்ரேல் என்னும் படைத்திரளை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்வேன். எகிப்திற்கு எதிராக கை ஓங்கி அவர்கள் நடுவே நின்று இஸ்ரேல் மக்களை நான் வெளியேறச் செய்யும் போது நானே ஆண்டவர் என எகிப்தியர் அறிந்து கொள்வர் என்றார். தங்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதையே மோசேயும் ஆரோனும் செய்தனர். பார்வோனிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது மோசேக்கு வயது 80, ஆரோனுக்கு வயது 83. ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அருட்செயல் ஒன்று செய்து காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களிடம் கேட்டால், நீ ஆரோனிடம் உன் கோலை எடுத்து பார்வோன் முன்னிலையில் விட்டெறி, அது பாம்பாக மாறும் என்று சொல் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கிணங்க செயல்பட்டனர். ஆரோன் தனது கோலை பார்வோனுடையவும் அவனுடைய அலுவலருடைய முன்னிலையில் விட்டெறிந்ததும் அது பாம்பாக மாறியது. பார்வோன் தன் ஞானிகளையும் மாயவித்தக்காரர்களையும் வரவழைத்தான். எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள். அவர்களுள் ஒவ்வொருவரும் தன் கோலை கீழே இட அவர்களுடைய கோல்கள் பாம்புகளாக மாறின. ஆனால் ஆரோனின் கோல் அவர்களுடைய கோல்களை விழுங்கிவிட்டது. பார்வோனின் மனமோ கடினப்பட்டது. ஆண்டவர் முன்னுரைத்தபடியே அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார்வோனின் மனம் இறுகி போய் விட்டது. மக்களை போகவிட அவன் மறுக்கிறான். எனவே காலையில் நீ பார்வோனிடம் போ. அப்பொழுது அவன் ஆற்று நீரை நோக்கி சென்று கொண்டிருப்பான். அவனை சந்திப்பதற்காக நீ நைல் ஆற்றின் கரையில் நின்று கொள். பாம்பாக மாறிய கோலையும் கையில் எடுத்துக்கொள். நீ அவனிடம் கூற வேண்டியது, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் என்னை உம்மிடம் அனுப்பி வைத்துள்ளார். அவர் எனக்கு சொல்வது, பாலை நிலத்தில் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு. நீயோ இதுவரை செவிசாய்க்கவில்லை. என் கையிலுள்ள கோலால் நானே நைல் ஆற்று நீரை அடிப்பேன், அது இரத்தமாக மாறும். நைல் ஆற்றிலுள்ள மீன்கள் செத்து போக நைல் ஆறு நாற்றம் எடுக்கும். எகிப்தியர் நைல் ஆற்று நீரை குடிக்க முடியாமல் தவிப்பார். இவற்றால் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று கூறினார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடு. எகிப்து நாட்டிலுள்ள ஆறுகள், கால்வாய்கள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் ஆகிய அனைத்து நீர்நிலைகளின் மேலும் உன் கையை நீட்டி இவை இரத்தமாக மாறும். இவ்வாறு எகிப்து நாடெங்கும் மரத்தொட்டிகளிலும் கல் தொட்டிகளிலும் இரத்தம் நிற்கும் என்று சொல் என்றார். அவ்வாறே ஆண்டவர் கட்டளைப்படி மோசேயும் ஆரோனும் செய்தனர். ஆரோன் கோலை உயர்த்தி பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் நைல் ஆற்று நீரை அடித்தார். நைல் ஆறு முழுவதும் இரத்தமாக மாறியது. நைல் ஆற்றிலுள்ள மீன்கள் செத்து போக நைல் ஆறு நாற்றம் எடுத்தது. எகிப்தியர் நைல் ஆற்று நீரை பருக இயலாமற் போயிற்று. எகிப்து நாடு முழுவதும் இரத்தமயமாகவே இருந்தது. இதுபோலவே எகிப்திய மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் செய்து காட்டினார்கள். எனவே பார்வோனின் மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. பார்வோன் தன் மாளிகைக்கு திரும்பிச் சென்றானே தவிர அவன் இதயம் இணங்கவில்லை. எகிப்தியர் எல்லாரும் நைல் ஆற்று பகுதிகளில் குடிநீருக்காக தோண்டினர்.
ஏனென்றால் நைல் ஆற்று நீரை பருக அவர்களால் முடியவில்லை. ஆண்டவர் நைல் ஆற்று அடித்து 7 நாட்கள் கடந்தன. ஆண்டவர் மோசேயை நோக்கி கூறியது: நீ பார்வோனிடம் போய், ஆண்டவர் கூறுகிறார், எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு. அவர்களை அனுப்ப நீ மறுத்தால், இதோ நானே உன் நிலப்பகுதிகளெல்லாம் தவளைகளால் தாக்கப் போகிறேன். தவளைகள் நைல் ஆற்றை நிரப்பி பின்னர் உன் வீடுகளுக்குள்ளும் உன் படுக்கை அறைக்குள்ளும் உன் படுக்கையிலும் உன் அலுவலர் வீடுகளிலும் உன் குடிமக்கள் மேலும் உன் அடுப்புகளிலும் மாவு பிசையும் தொட்டிகளிலும் ஏறி வந்துவிடும். உன்மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன் அலுவலர் அனைவர் மேலும் தவளைகள் ஏறும் என்று அவனிடம் சொல். மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடம் கோலை தாங்கியபடி உன் கையை ஆற்றுகள் மேலும் கால்வாய்கள் மேலும் குளம் குட்டைகள் மேலும் நீட்டி எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகள் ஏறி வரச் செய் என்று சொல் என்றார். ஆரோனும் தன் கையை எகிப்தின் நீர்நிலைகள் மேல் நீட்டவே தவளைகள் ஏறி வந்து எகிப்து நாட்டை நிரப்பின. மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் இதை போலவே செய்து எகிப்து நிலத்தின் மேல் தவளைகள் ஏறி வர செய்தார்கள். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, என்னிடமிருந்தும் என் குடிமக்களிடமிருந்தும் தவளைகள் அகற்றிவிடுமாறு ஆண்டவரை மன்றாடுங்கள். ஆண்டவருக்கு பலியிடுமாறு நான் மக்களை அனுப்பிவிடுவேன் என்று கூறினான். மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் உம்மிடமிருந்தும் உம் வீட்டிலிருந்தும் அழிக்கப்பட்டு ஆற்றில் மட்டும் இருக்குமாறு நான் உமக்காகவும் உம் அலுவலர்களுக்காகவும் உம் குடிமக்களுக்காகவும் எப்போது மன்றாட வேண்டுமென என்னிடம் தெரியப்படுத்தும் என்று கூறினார். அவன் நாளைக்கு என்றான். அதற்கு மோசே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யாரும் இல்லை என நீ அறிந்து கொள்வதற்காக உம் சொற்படியே ஆகும். உம்மிடமிருந்தும் உம் வீடுகளிடமிருந்தும் உம் அலுவலரிடமிருந்தும் உன் குடிமக்களிடமிருந்தும் தவளைகள் ஒளிந்து போகும். ஆற்றில் மட்டும் அவை விட்டு வைக்கப்படும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு அகன்றனர். பின்பு பார்வோனின் மேல் ஆண்டவர் வரவிட்டிருந்த தவளைகளை குறித்து மோசே ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். ஆண்டவரும் மோசேயின் மன்றாட்டின்படியே செய்தருளினார். ஆக வீடுகள், முற்றங்கள், வயல்கள் ஆகியவற்றில் தவளைகள் மடிந்து போயின. அவற்றை குவியல் குவியலாக திரட்டினர். எனவே அந்த நாடு நாற்றமெடுத்தது. தொல்லை ஓய்ந்தது என்று கண்ட பார்வோன் தன் மனதை கடினப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் சொன்னபடியே அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. மீண்டும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடம் உன் கோலை நீட்டி நிலத்தில் உள்ள புழுதியை அடி, அது எகிப்து நாடெங்கும் கொசுக்களாக மாறும் என்று சொல் என்றார். அவ்வாறே அவர்களும் செய்தார்கள். கோல் ஏந்திய தன் கையை நீட்டி ஆரோன் நிலத்தின் புழுதியை அடிக்க மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொசுக்கள் தோன்றின. எகிப்து நாடெங்கும் நிலத்தில் உள்ள புழுதியெல்லாம் கொசுக்களாக மாறிற்று. கொசுக்கள் தோன்றுவதற்காக மந்திரவாதிகளும் தங்கள் வித்தையால் அதுபோலவே செய்ய முயன்றனர். ஆனால் அது அவர்களால் இயலாமற் போயிற்று. கொசுக்கள் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் தங்கியிருந்தன. மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது கடவுளின் கைவண்ணமே என்றார்கள். ஆயினும் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, வைகரையில் நீ எழுந்து பார்வோனுக்காக காத்து நில். அவன் நீராட தண்ணீரை நோக்கி வருவான். அப்போது அவனை நோக்கி சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, எனக்கு வழிபாடு செலுத்தும் பொருட்டு என் மக்களை போகவிடு. என் மக்களை நீ போக விடவில்லை என்றால், இதோ உன்மேலும் உன் அலுவலர் மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன் வீட்டின் மேலும் ஈக்கள் வரச் செய்வேன். எகிப்தியருடைய வீடுகளும் அவர்கள் இருக்கும் நிலமும் ஈக்களால் நிரப்பும். அந்த நாளில் என் மக்கள்
தங்கியிருக்கும் கோசே நிலப்பகுதியை வேறுபடுத்தி காட்டுவேன். அங்கு ஈக்கள் எவையுமே இரா. இதனால் இந்நாட்டில் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய். மேலும் என் மக்களும் மக்களுக்கும் இடையே நான் வேறுபாடு காட்டுவேன். நாளைக்கு இந்த அருள் செயல் செய்யப்படும் என்றார். அவ்வாறே ஆண்டவரும் செய்து முடித்தார். ஈக்கள் பார்வோன் வீட்டிலும் அவனுடைய அலுவலர் வீடுகளிலும் எகிப்து நாடெங்கும் திரளாய் பெருகின. ஈக்களால் நாடே பாழாகிவிட்டது. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் வரவழைத்து, போங்கள், ஆனால் இந்நாட்டிலேயே உங்கள் கடவுளுக்கு பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அது முறையன்று. அவ்வாறு செய்தால் எகிப்தியருக்கு அருவருப்பானதை எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் பலியிடுவதாகும். அப்படி எகிப்தியருக்கு அருவருப்பானதை அவர்கள் கண்முன் நாங்கள் பலியிட்டால் அவர்கள் எங்களை கல்லால் எறியாமல் விடுவார்களா? பாலை நிலத்தில் நாங்கள் 3 நாட்கள் வழி நடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு சொல்வது போல் அவருக்கு பலியிடுவோம் என்றார். அப்பொழுது பார்வோன், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீங்கள் பாலை நிலத்தில் பலியிட நான் உங்களை போக விடுவேன். ஆனால் நெடுந்தொலைவு சென்று விடாதீர்கள், மேலும் எனக்காகவும் மன்றாடுங்கள் என்று உரைத்தான். மோசே மறுமொழியாக, நான் உம்மிடமிருந்து சென்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவேன். பார்வோனிடமிருந்தும் அவர் அலுவலரிடமிருந்தும் அவர் குடிமக்களிடமிருந்தும் நாளைக்கே ஈக்கள் அகன்றுவிடும். ஆனால் ஆண்டவருக்கு பலியிடுமாறு மக்களை அனுப்பாமல் பார்வோன் இவ்வாறு தொடர்ந்து ஏமாற்ற வேண்டாம் என்று கூறினார். மோசே பார்வோனை விட்டு அகன்றார். ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். மோசேயின் மன்றாட்டுக்கு இணங்க ஆண்டவரும் செயலாற்றினார். பார்வோனிடமிருந்தும் அவனுடைய அலுவலரிடமிருந்தும் அவனுடைய குடிமக்களிடமிருந்தும் ஈக்கள் அகன்று போயின, ஒன்று கூட எஞ்சி நிற்கவில்லை. இம்முறையும் பார்வோன் தன் மனதை கடினப்படுத்தி கொண்டான். மக்களை அவன் போக விடவில்லை.